என்டிடிவி விவாதத்துல என்ன நடந்துச்சு ஐயா? அதாவது என்டிடிவி விவாதத்துல ஆங்கர் வந்து எந்த கேள்வியை வந்து முதல்ல வைக்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் வந்து என்டிஏன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு. அதுக்கு வந்து அச்சிராஜா வந்து உடனே டென்ஷன் ஆகி, அது எப்படி வந்து ஸ்டாலின் ஒன்னும் வந்து திமுக காரங்க ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டின் முகம் வந்து அவங்க இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து திமுகவை சேர்ந்த சில தரணிதரன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணு இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, நீங்க யாரு இந்தியா யாரு இந்துன்னு வந்து சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்க முதல்ல எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ ஒரு ஆரிய, நீ எப்படா சொல்ல முடியும், நீ இந்தியனுக்கு இந்துக்கு நீ எப்படா வக்காலத்து ஆகும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே வந்துட்டு இல்ல, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் வந்து இந்து விரோத அரசாங்கம், இங்க வந்து இந்து கோவிலுக்கு ஒன்றும் செய்யல, அதை செய்யல, எதை செய்யலங்கிறாரு. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நாங்க வந்து இத்தனை கோவில்களுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், நாங்க வந்து இத்தனை இதெல்லாம் பண்ணியிருக்கோம், பணம் கொடுத்து செலவு பண்ணியிருக்கோம், முருகர் மாநாடுலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குன்னு அச்சிராஜா இருந்துட்டு, அந்த பணம் என்ன வந்து நீங்க கொடுத்த பணம், அது எங்க வந்து இந்து மக்களுடைய பணம், அது பக்தர்களோட பணம் அது அப்படின்னு சொல்றாரு. இப்படி விவாதம் வந்து ஏன் உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கும் பொழுது சேலம் தரணிதரன் என்ன சொல்றாருன்னா, சரியா நாங்க தானே இந்து விரோதி, இப்ப வந்து நீங்க தானே ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு வந்து பிரதிநிதின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் இந்து மக்கள் தான் வந்து பெரும்பான்மையா இருக்காங்க, நீ ஏதாவது ஒரு தொகுதியில நின்று கூட்டணியில இல்லாம ஜெயிச்சு காட்டு, நீ தானே வந்து இந்து மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்த வந்து பிரதிநிதின்னு சொல்ற, ஜெயிச்சு காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அச்சிராஜாவுக்கு உடனே வேர்க்குது, கை காலெல்லாம் துடி துடி வெடுக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அச்சிராஜா அந்த இடத்துட்ட வந்து பதில் சொல்ல முடியாம நிலை குலைஞ்சு போறாரு. அப்ப அச்சிராஜாவை காப்பாத்துறதுக்காக டபால்னு குறுக்க பாயிறாரு கோவை சத்தியன். இந்த மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக வந்து ஒரு மதத்துக்கு ஆதரவாக இன்னொரு மதத்தை வந்து பழி வாங்குது அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்து மக்களை வந்து திமுக பழி வாங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பட்டமான RSS மத வெறுப்பு அரசியல். ஆமா, நான் என்ன கேக்குறேன், டேய் அங்க வழக்கமா ஏத்த வேண்டிய இடத்துல தீபம் ஏத்துனாங்களா இல்லையா? ஆமா, இந்த ஆண்டு ஏத்துனாங்க. ஆனா நீ வந்து தர்காவுக்கு உள்ள போய் தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வந்து இங்க சர்வே கல்லுல தான் நான் வந்து தீபம் ஏத்துவேன், தர்காவை உடைப்பேன், கலவரம் பண்ணுவேன்னு சொன்னா, அதை எப்படி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து அனுமதிக்கும்? திமுக அரசு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருச்சு. ஆனா இதை நீ தப்புன்னு சொல்றனா, அப்ப எவ்வளவு ஒரு பெரிய இஸ்லாமிய வெறுப்பு வந்து மனசுல வச்சிருப்ப. அப்ப அதிமுக அன்னைக்கு முழு பாஜகவா RSS மாறி நிக்குதுன்னு சொல்ல வரேன் நானு. இந்த முறை வந்து அதிமுகவே சேர்த்துட்டு போய் சோழிய முடிக்க போகுது பாஜக அப்படின்னு சொல்றாங்க. இதுல அச்சிராஜா வந்து உச்சக்கட்ட டென்ஷனையே போயிடுறாரு. இப்படி அச்சிராஜா வந்து ஆரம்பத்துல இருந்து வந்துங்க குதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு வந்து திமுக காரங்க பாஜகவை அடின்னு அடிக்க, அங்க இருக்கக்கூடிய வந்துங்க கிரௌடு பயங்கரமா கிளாப் பண்ண, அச்சிராஜாவால தாங்க முடியாம போக போக கடைசியில வந்து சைலண்ட் ஆகிங்க தலை தொங்கிட்டாரு.